ராசிங்க. நட்சத்திரம் உத்திரம் 2. ஜாதகர் பிறந்த தசை பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் பிறக்கும்போது சூரிய தசை 4 வருஷம் 2 மாசம் 28 நாள் இருந்துச்சுங்க. ஜாதகர் பிறந்த யோகம் சித்தி யோகம், கரணம் பாலவ கரணங்க. ஜாதகரோட முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி நிலை, படிப்பு, வேலை, அதுக்கப்புறம் திருமணம், காதல் திருமணமா அரேஞ்சு மேரேஜா, இதுதான் ஜாதகரோட கேள்விகள்ங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், பார்த்துலாங்க சார். ஓகே, இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்று ஒரு ஆண் ஜாதகம் தான் பார்க்குறேங்க. டேட் ஆஃப் பர்த் 8/6/2003 3:30 PM பாண்டிச்சேரியில் வந்திருக்காங்க. இவங்களோட ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். எப்படி கிரகங்கள் இருக்குது, என்ன மாதிரியாக இருக்குது, அது பிறகு ஒரு தசை பற்றி அப்படின்ற விஷயம் என்ன மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்ற விஷயங்கள விளக்கங்களும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ அவங்களோட ராசி சாட்டில் கன்னி ராசிங்க. கன்னி ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்காங்க. புத பகவான் 8ஆம் இடம் 29 டிகிரிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துல தான் இருக்காங்க. சுக்கிரனுடன் இணைந்து ஒரு நல்ல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிகிரி, புதன் வந்து 29 டிகிரி, கிட்டத்தட்ட சந்திர பகவான் 0 டிகிரி தாங்க. ஆக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராசிக்கு பாகிஸ்தானத்துல தான் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் இணைவு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு லக்னத்துக்கு 7 அப்படின்னு விஷயங்கள் வரும்போதும் உங்களுக்கு ஒரு புதன் சுக்கிரன் இணைவு அப்படி விஷயங்கள் ஒரு பாசிட்டிவா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆனா கட்ட அமைப்புல ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. டிகிரி வைஸா நம்ம பார்க்கும்போது அப்ப அந்த லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கண் கூட தெரியுதுங்க. இப்போ ராசி அப்படின்றது நம்ம ஒரு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்ற விஷயங்களை சிம்பிளா பார்த்துட்டு அது பிறகு நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ கன்னி ராசியில வந்து 0 டிகிரில தான் இருக்குங்க. சிம்ம ராசி தான் இங்க வருதுங்க. சிம்ம ராசி அடுத்து கன்னி ராசி, ரெண்டோட எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும் ஜாதகருக்கு. ஏன்னா 0 டிகிரின்றப்ப ஒரு 30 டிகிரி பாகையில சிம்மத்தோட ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயங்களும் வரும். ஒரு 0 டிகிரி அப்படின்றதுல புதனோட ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசின்னு வச்சு பார்த்தாலே 10ல் உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் ராகு அப்படின்ற விஷயமாகவும் வருது. ஆனா வேலை அமைப்பை பத்தி தான் அவர் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி அப்படின்றது நமக்கு பார்த்தலங்க. அப்புறம் ராசி வந்து கன்னி ராசி, லக்னம் அப்படின்றது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஒரு 8ஆம் வீட்டுல அவரோட வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பலமாக இருக்காங்க. ஒரு புதனுடன் இணைஞ்சிருக்காங்க. சூரியனோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் ராகு பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. புதன் ராகு சுக்கிரன் 3 பேரோட இணைவு அப்படின்ற விஷயம் இருக்கு ஜாதகருக்கு. அடுத்து அப்ப வந்து அவர் வீட்லயே சொந்த வீட்லயே இருக்கிறது ஒரு பலம் தான். ஆனா ராகுவுடன் இணைவது கொஞ்சம் பலம் இழந்திருக்காருங்க. லக்னாதிபதி அவர் ஆட்சி பெற்ற வீட்டுல இருக்காரு. சூரியன் ராகு 2 பேருமே அவரை வந்து ஒரு பகை அப்படின்ற விஷயங்களா இருக்குங்க. நம்ம வீட்டுல தான் இருந்தாலும் நம்ம வீட்டுல 2 எதிரிகள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி அவரு அந்த செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற விஷயங்களும் தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் வருது. அப்ப அதுல அந்த புதன் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் ஒரு இணைவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் அங்க ஒரு ஆட்சி பலம் பெற்று புதனுடன் இணைவு அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே அங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். இருந்தாலும் கூட ராகு சூரியன் இருப்பது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு அது பிறகுதான் பாத்தீங்கன்னா சால்வ் வர மாதிரி அமைப்பு அப்படின்ற விஷயம் அமைப்பு லக்னாதிபதி அங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அப்படியே நான் டேட்டாஸ் பார்த்துட்டேன். அடுத்து கேது வந்து உங்களுக்கு விருச்சிக வீட்டுல உட்காந்துருக்காங்க. செவ்வாய் பகவான் கும்ப வீட்டுல, அடுத்து புதன் பார்த்தாச்சு. சூரியன் சுக்கிரன் ராகு ரிஷபத்துல, சனி பகவான் உங்களுக்கு மிதுன வீட்டுல, குரு உச்சமாக இருக்காருங்க. அப்ப லக்னத்துக்கு 10ல் குரு உச்சம். லக்னம் பாத்தீங்கன்னா ஓகே 11 டிகிரி. லக்னத்துக்கு 10ல் குரு உச்சமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அல்லது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு நல்லாவே வரும் அப்படின்ற 2 விஷயங்கள் அவங்களுக்கு கான்செப்ட் சூப்பராகவே எடுத்துக்கலாங்க. ஆனா தசாபதி அமைப்பு அதுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அதன்படிதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அந்த தசாபதி நல்ல காலங்கள் இருக்கும். ஒரு ஜாதகத்துல கூட சூப்பரா இருந்தாலும் அந்த தசாபதி நல்ல விஷயங்கள் நமக்கு வரணுங்க.
ஒரு அவயோக தசாபுத்திகள் வந்துட்டா ஒரு கிட்டத்தட்ட 15-20 வருஷமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்றதுல வேஸ்டா போயிடும். அப்போ தசாபுத்தி அமைப்பும் நமக்கு பாசிட்டிவா வருதா அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு எப்படி எல்லாம் இருக்கு. இப்போ ராசி, கன்னி ராசிக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கிரன் அப்படி விஷயங்கள் இருப்பது கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து ஒரு கொடுத்து வச்ச ஒரு கண்டிப்பாக என்னென்ன ஒரு டைமிங்ல என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக ஜாதகர் அனுபவிப்பார். நல்லா இருக்குங்க. ஒரு லக்னம் அதிபதி அவரு ஆட்சி பலம் பெறுவது, ராசி அதிபதி ஒரு லக்ன அதிபதியுடன் ஒரு பாக்கியஸ்தானத்துல இணைவது அப்படின்ற 2 விஷயமே சூப்பருங்க. அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ, ஒரு திருமணம், கல்வி, மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு கிடைக்க வேண்டிய வயதுல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அந்தந்த டைம்ல நடக்கக்கூடிய நல்ல ஜாதகங்க. ஒரு ராசிக்கும் லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாவகிரகங்களோட தொடர்பு விஷயங்கள் கிடைக்கல, நல்லா இருக்குங்க. அப்ப அந்த வகையில உங்களுக்கு ஜாதக அமைப்பு அவங்களுக்கு ஒரு என்ன டைம்ல என்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அந்த விஷயத்த கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக தடையில ஒரு நல்ல ஜாதக அமைப்பு சூப்பராகவே இருக்குங்க. அதுல எந்த குறைச்சலும் இவருக்கு இல்ல. தற்போது கோல்சாரத்துல என்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கலாம். கோல்சாரத்துல பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ராசியிலேயே கேது அப்படின்னு விஷயம் போகுது, சூரியன் அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்போ அந்த கேதுவும் சூரியனும் ராசியிலேயே போகுது, சந்திரன் மேல போகுது. அப்போ சந்திரன் அப்படின்றது மனசுங்க, மனோகாரகன் பாதிக்கப்படுகிறார். அப்போ மேலும் 7ஆம் இடத்துல ராகு அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு கோல்சாரத்துல. அடுத்து ராசிக்கு சிம்ம ராசி வருதுங்களா? ஓகே, ஓகே, அந்த ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 0 டிகிரி உள்ள வந்துருச்சு. கன்னி ராசிக்கு அப்படியே சொல்லிடுறேன். அந்த ராசியில உங்களுக்கு கேது அடுத்து வராருங்க, சந்திரன் நோக்கி வராரு. அப்படின்றதுனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடமும் ராகு அப்படின்ற விஷயம் போகுது. அப்ப வந்து ஜாதக அமைப்புல உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. இப்போ கோல்சார நல்லவங்களை எப்படி பார்க்கும்போது ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னு வந்துருச்சு. மேலும் 6ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் மேல சனி பகவான் போறாங்க. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா 6, 7 அங்க ஒரு பாவ தொடர்பு, ராசி கேது தொடர்பு அப்படி விஷயங்கள் வருதுங்க. அதனாலதாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண அமைப்புல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க மறுபடியும் சிம்மராசியில தான் கேது போகுதுங்க. ஏர்லியரா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லவ் மேரேஜ் பண்ணலாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்து நீ டிலே ஆக பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகி தான் மேரேஜ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா கேது வருதுங்க. கேது எப்படி இருந்தாலும் மறுபடியும் இன்னும் 2 வருஷம் ஆகும். அப்படின்றப்ப ஒரு லவ் மேரேஜ்ல பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு. லவ் மேரேஜ் தான் நீங்க விரும்புவீங்க, ஓகே தெரியுது, ஜாதக பத்தியெல்லாம் தெரியுது. ஆனா அதுல உங்களுக்கு பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் கண்டிப்பாக ஆகும். எந்தெந்த தசாபதி அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தசாபுத்தி அமைப்பு அப்படின்ற விஷயங்கள பார்த்துறேன். இப்போ தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு சூரியனோட தசை அப்படின்ற விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ சூரிய தசை அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சூரிய பகவான் ராகுவோட அங்க கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு ஆட்சி பலம் பெற்ற ஒரு சுக்கிரனோட வீட்டுல இருக்கு. ஒரு டிகிரி வைஸ் பார்க்கும்போது 15 டிகிரிக்கு விலகி இருக்குங்க. அப்ப வந்து ஒரு ஆட்சி பலம் பெற்ற சங்கர் சார் ஒரு நிமிஷங்க. 8/6/2003 3:30 PM பாண்டிச்சேரி. இப்ப அட் பிரசன்ட் ராகு தசை தாங்க சார் ஆரம்பிச்சிருக்குது, செக் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நான் சூரிய தசையில சொல்றேன், பிறந்ததுல இருந்து சொல்றேன். ஓகேங்க சார், ஓகே சார். அது பிறந்தது சூரிய தசை தானே, உத்திரம் தானே? ஓகேங்க சார், ஓகேங்க. அவரு பிறந்தது சூரியனோட தசையில பிறந்திருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் சூரிய தசையை அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப சூரிய பகவான் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்ற வீட்டுல இருக்காரு. ராகுவோட இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அப்போ ஆட்சி பலம் பெற்ற வீடுன்றதுனாலே கண்டிப்பாக சிம்மமும் பாதிக்கப்படல பெருசா. அப்படின்றப்ப ஃபேமிலிக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். பெரிய பாதிப்புகள் அப்படின்ற விஷயம் இல்லை, நல்லாவே இருந்திருக்குங்க. அடுத்து சந்திர பகவான் உங்களுக்கு சிம்மத்துல ஒரு செவ்வாயோட பார்வை மட்டும் இருக்குங்க. செவ்வாயோட பார்வையில இருக்கு. செவ்வாய் பகவான் உங்களுக்கு வேற எந்த ஒரு சூரியனோட பார்வை மட்டும்தான் படுதுங்க. சூரியன் பார்வை ரொம்ப பெரிதும் பாதிக்காத செவ்வாயோட பார்வை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அப்ப சந்திர பகவானும்
ஒரு ரெண்டுமே நல்லாதான் இருக்குங்க. சந்திரனோட செவ்வாயோட பார்வை சந்திர பகவானை பெரிதும் பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லைங்க. சந்திர தசை அவங்களுக்கு ஒரு இந்த சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா சந்திர புத்தி, சந்திர தசை, சனி புத்தி 13ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து ஓகே. சந்திர தசையில ஒரு 3 புத்திகள் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். மற்றபடி அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அதாவது சனி ஒரு புத்தி, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது, அப்புறம் ராகு, அந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. சந்திர தசை 10 வருஷத்துல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். மற்றபடி ஒரு நல்ல ஸ்மூத்தாவே கண்டிப்பாக போயிருக்கும். அடுத்து உங்களுக்கு செவ்வாயோட தசை போயிருக்கு. செவ்வாய் கண்டிப்பாக ஒரு கும்ப வீட்டுல இருக்கு, பகை வீட்டுல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சந்திரனோட பார்வையில இருக்குங்க. அப்ப வந்து வளர்பிறை சந்திரனா இருக்காரு. சந்திரனோட பார்வையில செவ்வாயோட தசை உங்களுக்கு ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு ஒரு 3 8ஆம் அதிபதியா வரக்கூடிய ஒரு தசை. அப்ப வந்து அந்த வெளியூர் வேற வெளியேறி நீங்க படிக்கிறது சம்பந்தமாவோ தொழில் சம்பந்தமாவோ 2017ல ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்து வேற ஊரு விஷயங்கள் மாறி, அதுக்கப்புறம் தொழில் அமைப்பு, வேலை அமைப்புல படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள மாறி செட்டில் ஆகி வந்திருப்பீங்க. செவ்வாயோட தசை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பீங்க. அடுத்து ராகு பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் அமைப்புல இந்த ராகு தசை ராகு புத்தி அப்படின்ற விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. செவ்வாதசை முடியுது, இப்பதான் முடியுதுங்க. இப்ப பிறக்கிறது ராகுதசை ராகு புத்தி. அப்ப ராகுதசை ராகு புத்தி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட அந்த ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற இது பாத்தீங்கன்னா ராகுதசை ராகு புத்தி மட்டும் உங்களுக்கு செயல்படாது. அது வந்து உங்களுக்கு 2 வருஷம் இருக்குங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பெரிய பாதிப்பு கொடுக்கறதா இல்ல, சுக்கிரனோட வீட்டுலதான் இருக்குங்க, நட்பு வீட்டுலதான். ஆனா சூரியன் அப்படின்னு விஷயங்களும் அங்க வருது. அப்ப தொழில் வேலை அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல் கொடுக்குங்க. ஏதாவது விஷயங்கள் தொழில் அமையும், வேலை அமையும், அதுல ஏதாவது பிரச்சனை சிக்கல் அப்படின்னு வந்து போயிடும். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த ராகு புத்தி ராகு அந்தரம் வரைக்கும் தாங்க. அது பிறகு குரு அந்தரம், அது பிறகு சனி புதன் அப்படின்னு விஷயங்கள் அந்தரங்கள் வந்துடும். அந்த ராகுதசை ராகு புத்தி ராகு அந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது பிறகு ராகு தசையும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுல உங்களுக்கு ராசிக்கு ஒரு 10ஆம் இடத்துல சூப்பரா இருக்குங்க. தொழில் ஸ்தானத்துல நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ராகு தசை நல்லா இருக்கதான் இருக்க போது. இப்போ கொஸ்டின் அப்படின்ற விஷயங்கள் வந்துடலாம். கல்வி அப்படின்றது போட்டிருக்காங்க. அவரு ஜாதகர் வெளியில போயிட்டாரு, அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாங்களா? வந்துட்டாரு, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே சார். உங்களுக்கு கேள்விகள் என்ன அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம பார்த்துலாங்க. கல்வி கண்டிப்பாக அவங்களுக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசில இருந்து கன்னி ராசி போகுதுங்க. அப்படின்றப்ப அந்த கன்னி ராசி அப்படின்னு விஷயங்கள் வந்துட்டாலே ஒரு வியாபார நோக்கம், ஒரு பிசினஸ் நோக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கல்வி வந்து குரு பகவான் உங்களுக்கு உச்சமா இருக்காருங்க. அப்போ ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துலயே குரு பகவான் உச்சம் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அவரு கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்குங்க. மறைவுல இருக்காரு. இருந்தாலும் இப்ப அந்த 11ஆம் இடம் அப்படின்னு விஷயங்களும் வருதுங்க. கன்னிக்கு 11ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்னு விஷயங்களும் வரும்போது அவருக்கு கல்வி படிப்பு ஒரு மினிமம் ஒரு உயர்கல்வி அப்படின்னு விஷயங்கள் கண்டிப்பா படிச்சிருவார். +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி அப்படின்னு விஷயங்கள் முடிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா குரு நல்லா இருக்காருங்க, புதனும் நல்லா இருக்கு, சுக்கிரனுடன் இணைந்து கண்டிப்பாக அந்த 2 விஷயங்களும் நல்லா இருக்கும்போது கல்வி கண்டிப்பா அவங்களுக்கு வரும். அந்த கல்வி அறிவு அப்படி இல்லாட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சுய அறிவு அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு வந்து இப்ப ராகுதசை ராகு புத்தி அந்த இப்போ செவ்வாய் சந்திரன் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த 9ஆம் மாசத்துல இப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தா கொஞ்சம் வேலை அமைப்புல பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா ராகுதசை ராகு புத்தி ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் அவருக்கு இந்த வேலை அமைப்புல ஏதாவது அந்த ராகு புத்தி ராகு அந்தரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. ஒரு ராகு அந்தரம் அப்படின்றது ஒரு 3 மாசம் to 6 மாசம்னு வச்சுங்களேன். அடுத்து 2025 ஸ்டார்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்லா இருக்குங்க, பாசிட்டிவா இருக்கும். வேலை ஜாப்லயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்தோட வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நிரந்தர வேலை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். தொழிலும் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஜாதக அமைப்பு நல்லாவே இருக்கு.
கண்டிப்பா பண்ணலாம். 2025ல ஒரு ஜூலை மாசத்துக்கு பிறகு கண்டிப்பா நல்லா இருக்கும். கேது வந்து சந்திரன் மேல போக போகுதுங்க. அதனால இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் இப்படி 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால, புத்தி வர்றதுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லதா நடக்கும். கேது உங்களுக்கு குருவோட பார்வையில தாங்க இருக்குங்க. உச்ச குருவோட பார்வையில இருக்கு அப்படின்றதுனால கேது ஒரு பெரிதும் பாதிப்பு விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்காது அப்படின்றத பாக்குறேன். அடுத்து லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு விஷயங்களை கேட்டிருக்கீங்க. இதுல மேரேஜ் அப்படின்னு விஷயங்கள் வரும்போது அவருக்கு காதல் இருக்கு. ஆனா திருமணம் அமைவதுல அடுத்து கோல்சார கிரகங்கள் போறதுல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இடையில பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணோம்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து அது பிறகு திருமணம் அதற்கான ஒரு அமைப்பு தான் இருக்குங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் வைஸ் தான் சொல்லிடுறேன். குருதசை உங்களுக்கு 2000 ராகு புத்தி முடிஞ்ச பிறகு 2025 2ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நோட் பண்ணி வச்சிருக்கேன். தசா புத்தி அமைப்புல எடுத்துட்டு, அதாவது ராகு புத்தி முடிகிறது, அந்த அந்தரம் முடிகிறது பாத்தீங்கன்னா 2வது மாசம் 25வது வருடம். 2ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வேலைவாய்ப்பு, நிரந்தர வேலைவாய்ப்பு நல்லா சூப்பரா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. அதை வந்து யூஸ்வல் அப்படியே கடந்து போனோம்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் சூப்பரா இருக்குங்க. லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்றது உங்களுக்கு 2027 to 29 அப்படி விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்குங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்றது நல்ல விஷயமாக இருக்கும். அதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதசை குரு புத்தியில உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு குரு உச்சமாக இருக்கு. ராகு பகவான் குரு புத்தி அப்படி விஷயம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி சனி புத்தி போகுதுங்க. சனி பகவான் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு தடை பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க 2027 அப்படி விஷயம் 27 to 29 அந்த டைமிங்ல ராகுதசை குருபுத்தியில மேரேஜ் பண்றது கண்டிப்பாக ஒரு நல்ல திருமணம், ஒரு பிரச்சனை இல்லாத திருமணமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத பாக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். 26 வயசுலயே இவருக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இவரோட ஜாதகம் இப்போ சூப்பரா இருக்கு. அந்தந்த டைமிங்ல இவருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். தற்காலிகமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு அப்படி விஷயங்கள் கேட்டதுல, கல்வி அப்படின்றதுல கண்டிப்பாக ஒரு டிகிரி படித்திருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா குருவும் புதன் நல்லா இருக்குங்க. ரொம்ப பாதிக்கப்படலை அப்படின்ற வகையில கண்டிப்பா நல்லா இருக்கு. மற்றபடி அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்து நம்ம சொல்லிக்கிறாங்க சார். அவ்வளோதான் சார். ஓகே, நல்லதுங்க சார். அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கண்ணன், நீங்க சொல்றீங்களா? கண்ணன், விஜய் சார் வணக்கம். விஜய் சார் நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்குங்க. ஓகேங்க சார். கண்ணன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க கண்ணன். ஓகே சார். ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 8/6/2003 3:30 PM பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காரு. துலாம் லக்னம், லக்னாதிபதி 8ல சூரியனோட சாரத்துல, ராசி கன்னிராசி, உத்திரம் 2ஆம் பாதம், சந்திரன் வந்து சந்தியில இருக்கு. 0.34 நினைக்கிறேன். ஓகே. ஜாதகர் லக்னம் தன் வீட்டுக்கு 8ல லக்னாதிபதி மறைஞ்சாலும் அதுவும் சொந்த வீடு தான். ராகுவோட ஒரே டிகிரியில சுக்கிரன் இருக்கு. சூரியன் பாத்தீங்கன்னா ராகு விட்டு ஒரு 21 டிகிரி விலகித்தான் இருக்கு. அதனால தந்தைக்கு நம்ம அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு நம்ம எடுத்துக்கிற முடியாது. 7ஆம் அதிபதி 5ல, 9 கூடியவர் 7ல. 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய புத்தி, சுய சிந்தனை, வெளிப்பாடு, இதெல்லாம் காதல், இது எல்லாமே சொல்லுவோம். 5 கூடியவர் பாத்தீங்கன்னா 9ல இருக்காரு. 7ஆம் இடம் நம்ம அவர் சொன்ன மாதிரி அவர் கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு, காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமான்னு. 7ஆம் இடத்தை அதிபதி 5க்கு வருவதும் 9 கூடியவர் புதன் லக்கணத்தை பார்த்தாலும் புதன் 27 டிகிரிக்கு மேலதான் இருக்கு. ரொம்ப டிகிரி வித்தியாசம் இருக்கு. பாவ கிரகங்கள் திரிகோணத்துல இருக்கக்கூடாது, பாவன கேந்திரத்துல இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது குரு இங்க 10ஆம் வீட்டுல 6 கூடியவர் இங்க உச்சம் பெறுவதும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. செவ்வாய் சனி ரெண்டுமே பாவ கிரகங்கள். லக்ன யோகர் சனிதான், ஆனால் 9ல இருக்கு, திரிகோணத்துல இருக்கு. ஜாதகருக்கு இப்ப நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கல்வி நிலைன்னு பார்க்கும்போது
இந்த ஜாதகர் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கலாம், படிப்புல தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த 2024 படிப்புல ஒரு தடையை சந்திச்சு தான் அடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது அரியர் கூட போட்டு படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அடுத்து பிஎட் படிக்கலாம். டீச்சிங் ஃபீல்டு ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது விருச்சிக ராசியில உச்சம்னு எடுத்துக்கலாம். கேது தான் ஞானகாரகன். குரு பாக்கு 2ஆம் வீட்டை, தன் வீட்டை 6ஆம் வீட்டையும் பார்க்க. 6ஆம் இடம்ங்கிறது நம்ம சர்வீஸ் உத்தியோகம் சொல்லுவோம். 2, 6, 10 குரு தொடர்பு கொள்ளும் போது அவர் டீச்சிங் ஃபீல்டில் வர்றதுக்கு மிக அருமையான ஜாதகம் தான். ஏன்னா புதனும் 9ஆம் இடத்த அதிபதி புதன் ஓரளவு நல்லா தான் இருக்கு. சந்திரனுக்கு ராசிக்கு மறைஞ்சாலும் லக்கணத்துக்கு கேந்திரத்துல தான் இருக்கு. அதனால டீச்சிங் ஃபீல்டு ஜாதகருக்கு மிக சிறப்பா இருக்கும். ஆனாலும் கல்லூரி படிப்புல இப்போ ஒரு தடையை சந்திச்சு தான் படிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் ராகு, அங்க ராகு சுபத்துவம்னே நீங்க எடுத்துக்கலாம், ஒரே டிகிரில இருக்கனால. சூரியன் அதிக டிகிரி வித்தியாசப்படுறதுனால தந்தைக்கு ஓரளவு தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்து தசா நடத்தும் போது சுய புத்தி கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். என்னதான் சுக்கனோட இருந்தாலும் ஜாதகர் கேட்டிருக்க கேள்வியே தான். காதலா நீங்க ஜாதகர் பெண்களால ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய 8ஆம் இடங்கிற அவமானத்தை தான் சொல்லுவோம். சுக்கரனோட சேர்ந்திருக்கும் போது காதல் வயப்பட்டு அவமானத்தை தேவைக்கூடிய அமைப்பு தான். முதல் காதல் தோல்வியை தான் சந்திக்கும். இந்த ராகு சுய புத்தியில அவர் என்னதான் இது பண்ணாலும் சுய புத்தியில வரக்கூடிய காதல் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியுமே அவருக்கு, இந்த சந்திரன் கூட நம்ம சிம்மம்னு எடுத்துக்கலாம். சிம்மத்திற்குமே 7ல சனி கோச்சாரப்படி கண்டச்சனி நம்ம சொல்லுவோம். அடுத்து அஷ்டமச்சனி. 7ஆம் இடம்ங்கிறது நம்ம எதிர்பாலினர். அப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள். அடுத்து அஷ்டமச்சனி நம்ம சிம்மத்துக்கு வரும்போது இவருக்கு கடுமையான பாதிப்பை தான் கொடுக்கும். இந்த ராகு தசை சுய புத்தி 2025 வரைக்கும் இருக்குனிக்க கடுமையான பாதிப்பு, பெண்களால் அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஜாதகர் தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது ஜாதகருக்கு தந்தைக்கு கொஞ்சம் தோஷத்தை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா டிகிரி படி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனால பெருசா பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் இந்த சுய புத்தியில தந்தையை விட்டு விலகி இருக்கிறது ஜாதகருக்கும் சிறப்பா இருக்கும். மற்றபடி ஜாதகர் பேச்சாற்றல் மிக்கவர் தான். எப்பயுமே தன்னுடைய பேச்சைத்தான், ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், எப்பயுமே தன்னுடைய பேச்சைத்தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாரு. சுயமா உழைச்சு முன்னேறக்கூடிய ஜாதகம் தான். அவருடைய திறமையில முன்னேறுவாரு. ராகு திசையில வெளியூர்ல போய் இருக்கிறது அவருக்கு சிறப்பா இருக்கும். வெளி இடத்துல போய் கல்வி கற்கிறது அவருக்கு சிறப்பா இருக்கும். சொந்த ஊர்ல இருக்கிறது அவருக்கு வம்பு வழக்கு. வாங்கிய சாராநாதனுமே சூரியன், அதுவுமே 8ல தான் இருக்கு லக்கணத்துக்கு. ஏன்னா லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதி 8ல மறைகிறது நல்லதுதான். இருந்தாலும் சந்திரனுக்குமே வீடு கொடுத்த முன்னும் பின்னால எந்த கிரகமே இல்லை. கொஞ்சம் ஜாதகர் இந்த சுய புத்தியில மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். இந்த காலகட்டத்துல காதல்ல தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது அவமானத்தை தான் தேடி கொடுக்கும். பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு கூட உண்டு. சுக்கரனோட கொஞ்சம் சுபத்துவத்துல இருக்கனால ரொம்ப பெருசா போகாது, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே சார், அடுத்த அவங்க கேள்வி கேட்கும்போது சொல்லுங்க சார். நல்லது கண்ணன், நல்லது, சூப்பர், அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மணினா நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? வணக்கம் சொல்லுவோம். இல்லை 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 சொல்ல முடியும். வெளியில இருக்கீங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் வெளியே போகணும். ஓகேங்க ஓகேங்க. விஜய் சார், நீங்க ஏதாவது பலன் சொல்றீங்களா? இல்லைங்க, நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல, பரவாயில்லைங்க. ஒன்றும் பிரச்சனை சார். எல்லாருக்கும் வணக்கம். பாலசுப்ரமணியன் சார் வணக்கம். நீங்களும் டிராவலிங்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி நம்ம பலன் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலந்துக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எப்படி இருந்துச்சு, மீன்ஸ் பையனோட, உங்க பையனா இல்ல வேறவங்களோட தான் எனக்கு தெரியலீங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, என்ன சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேற கேள்விகள் இருந்ததுனால கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. எல்லாரும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க மியூட்லயே இருக்கலாங்க. நானும் முடிச்சிடறேன், நீங்க மியூட் பண்ணிக்கங்க சார். ஓகே.
சார் ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா துலா லக்னங்க, ராசி கன்னியா ராசி. நார்மலாவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமே சந்தியில இருக்கும்போது, கண்ணன் சொன்னாரு சந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சங்கர் சாரும் சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு கிரகமும் சந்தியில அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பலன்கள் கொடுக்கறதுல பிரச்சனைகள் இருக்குங்க. யூஸ்வலாவே சந்திரன் ராசி, தட் மீன்ஸ் மனம், உடல் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் சந்தியில போறது அப்படிங்கிறது நம்மள மென்டலி அதே மாதிரி பிசிக்கலியுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி சில நேரங்கள்ல சில ஜாதகங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருதுங்க. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்குங்க. 6ஆம் இடம் குரு, அவர் வீட்டை அவரே பாக்குறாரு. தட் மீன்ஸ் என்னன்னா, அதாவது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது லக்னத்தை புதன் பாக்குறாரு. ஆஹ் பாக்கியாதிபதி லக்னத்தை பாக்குறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஜாதகர் நல்ல புத்திசாலியா இருப்பாரு. அதெல்லாம் நல்ல விஷயம்தாங்க. ஆஹ் அதே மாதிரி 9ல லக்ன யோகி, அதாவது 4 5ஆம் அதிபதி சனி. ஆனா சனி பாத்தீங்கன்னா எந்த விதமான சுபர்களோட தொடர்பும் இல்லாம 9ல சனி இருக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்பாவுக்கு அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாவகமா கூட நம்ம செக் பண்ணிடலாங்க. இப்ப லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி 8ல மறையிறாருங்க. லக்னாதிபதி 6 8 பாவங்களுக்கு போறதே வந்து அவ்வளவு ஒன்றும் சிறப்பு கிடையாது. அதே சமயத்துல ராகுவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா சேம் டிகிரியில இருக்கிறாங்க. 4 டிகிரி, 4 44 401 அப்படிங்கிற இதுல சுக்கிரன் இருக்கிறாரு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுல சுக்கிர தசை வராம ராகு தசை வர்றது நல்லதுங்க. இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர தசை இன்ஃபேக்ட் வருமா அப்படின்னு பார்க்கும்போது வரவே வராதுங்க. ஸோ அதனால ரொம்ப நல்ல விஷயமாவே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல சுக்கிரன் ராகுவால கிரகண தோஷத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சுக்கிர தசை வராம ராகு தசை வரும் பொழுது சுக்கிரன் செய்ய வேண்டிய வேலைகளை ராகு செய்வார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. குருவே பாத்தீங்கன்னா இந்த லக்ன அவயோகி தான். 3 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாகி 2 4 6 பாவகங்களை பாக்குறாரு. ஸோ குரு பார்த்த பாவகங்கள் வளரும் அப்படின்னாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா குடும்பத்தோட ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அம்மா, இந்த இடத்துல சந்திரனே 12ல மறையிறாருங்க. 4ஆம் அதிபதி 9க்கு போறாரு அப்படிங்கிறதுனால ஓகேதான். ஆனாலும் அம்மாவோட பிரச்சனைகள், அம்மாவோட ஒரு சாட்டிஸ்பாக்சன், திருப்தி இல்லாத நிலைமை, அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்துரும். 6ஆம் இடத்த குரு தன் வீட்டை தானே பாக்குற அமைப்புல 6ஆம் இடம் ரொம்ப வலுவடையுங்க. 6ஆம் இடம் இவ்வளவு வலுவடைகிறது நல்லது இல்லை இல்லைங்களா? ஏன்னா நோய் எதிரி கடன் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடம் இவ்வளவு வலுவடையும் போது நல்ல வேலை இருக்கும். ஆனா அதே சமயத்துல நோய் எதிரி, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும். எஸ்பெஷலி குருதசை வரும்போதுதான் அந்த பாதிப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கும்போது அதுவுமே கொஞ்சம் பாதிப்புக்குரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா என்னன்னா 6ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, குரு தன் வீட்டை தானே பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி ஒரு வளர்ச்சி கொடுக்கறது, நோய் இருந்தாலும் அது மூலமாவே, அதாவது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா நோய் மூலமா அவங்க வந்து டிசிப்ளின்டா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சில பேரை பார்த்திருப்போம். நோய் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப ஒழுக்கமா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 6ஆம் இடத்த குரு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தும் போது நோயாளியே வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையா மாறுறது, கடன் வாங்கி வாழ்க்கை முன்னேறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஓகே தான். நம்ம டைரக்டா கேள்விகளுக்கே போயிடலாங்க. தசாபுக்திகள் சங்கர் சார் சொன்னாரு. சூரிய தசை 2003ல இருந்து 2007 வரைக்கும் சூரிய தசை. சூரியனே 8ல மறையிறாருங்க. 8ல மறையிறாரு. சூரியனோட வீடும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்வை. சனி செவ்வாய் 2 பேருமே சூரியனோட வீட்டை பாக்குறாங்க. ஸோ பாவகம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியனும் 8ல மறையிறார் அப்படிங்கிறதுனால சூரிய தசை ஒன்றும் சிறப்பான தசை இல்லைங்க. சுக்கரனோட வீட்டுல இருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு பெரிய சுபத்துவம் இல்லை அப்படிங்கிறதுனால சூரிய தசை ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தசையா தான் இருந்திருக்குங்க. ஒன்றும் நல்ல தசையா இல்லை. ஏன்னா மேபி அந்த டைம்ல அம்மாவுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கக்கூடிய பீரியடா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். சரி, அது நம்ம என்னன்னு கேட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது சந்திர தசை 2007ல இருந்து 2017 வரைக்கும்.
சந்திரன் இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 12க்கு போறாருங்க. எப்பவுமே இவரை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜீவனாதிபதி விரயத்துக்கு போறாரு அப்படிங்கிறப்போ சொந்த தொழில் பண்றது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதி சந்தியில இருக்கிறார் அப்படிங்கிறதும் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல. 10ஆம் பாவகம் 10ல உச்சகுரு இருந்தாலும் 10ஆம் அதிபதி 12க்கு போறாரு அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் பண்ணாம இருக்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது. 6ஆம் இடத்த குரு உச்சமாகி அவரோட வீட்டை அவரே பாக்குறதுனால நல்ல வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதனால வேலை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. சூரிய தசை சந்திர தசை பாத்தீங்கன்னா 12ல இருக்கிறாரு. 8 12 அந்த மாதிரி விஷயங்களே சம்மந்தப்படுது அப்படிங்கிறதுனால வெளியூர் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறது அந்த மாதிரி அவர் பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துருக்கோம். சொந்த ஊர்ல இருந்தாருன்னா மன உளைச்சல் அதிகமா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாதிப்புகள் அதிகமா இருந்திருக்கும். செவ்வாய் 2017ல இருந்து 2024 வரைக்கும் செவ்வாய் தசைங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா அவர் 2 7ஆம் அதிபதி 5ல இருக்கிறாரு. இந்த இடத்துல குருவோட பார்வையை 10 டிகிரிக்குள்ள வாங்குறாருங்க. அதாவது அப்பதான் 28 டிகிரியில உச்சமாகிற செவ்வாய் 2 டிகிரி மகரத்துல போயிருக்கிறாரு. ஸோ அப்பதான் ஒரு 4 டிகிரி உச்சத்துல இருந்து விலகி போயிருக்கிறாரு. குருவோட பார்வைய ஒரு 10 டிகிரிக்குள்ள வாங்குறாரு. ஸோ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஸோ செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் அந்த தசையில கொஞ்சம் செவ்வாய்க்கே உரிய, ஏன்னா உச்ச செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கே உரிய வேகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளமையில ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது, வேகமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்குங்க. செவ்வாய் தசை ஓகே தான், குடும்பத்துக்கு ஒரு நல்ல தசையா தான் இருந்திருக்கும். குறிப்பா 2 பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாக்குறாரு, ஆனா ராகு கேதுக்கள் அங்க இருக்கிறாங்க. 7ஆம் இடம் நல்ல சுபத்துவமா இருக்குதுங்க. சொல்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு சந்தோஷமா ஹாப்பியா வாழ்க்கை வந்து அப்படியே வாழ்க்கை ஓட்டம் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும். செவ்வாய் தசை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். சரி, ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு தசை நல்ல தசை தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் சுக்கிரனோட சேம் டிகிரியில இணைந்த ராகு அப்படிங்கிறதுனால சுக்கிரனை போல செயல்படுவார். லக்னாதிபதியே முதல்ல வெளியூர் வெளிநாடு, ஏன்னா 8 12 சுபத்துவம் இருக்குங்க. 8ல சுக்கிரன், 12ல பாத்தீங்கன்னா நவமி திதி, ஓரளவுக்கு நல்ல ஒளியுள்ள சந்திரன் தான் 12ல இருக்கிறாரு. ஸோ 8 12 சுபத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஜாதகரை வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்கள். ராகு பாத்தீங்கன்னா ஸ்திர வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு. ஸோ வெளியூர் போறதுக்கான அமைப்புகளை கொடுப்பாரு. குரு தசையில வேணா வெளிநாடு போகலாங்க. ராகு தசையில வெளியூர்ல இருப்பாரு. வெளியூர்ல நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஜாதகருக்கு காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னோட சஜஷன் கூட இதை எடுத்துக்கலாங்க. சுக்கிரன் ராகு, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுல இவ்வளவு க்ளோஸா நெருங்கி இணைவுல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. இது நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப வீக் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தசைங்க இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும். இதுல நான் நிறைய ஜாதகங்கள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும்போது ஈவன் பெண்களே பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி இதெல்லாம் நான் சில ஜாதகங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறேங்க. இன்ஃபேக்ட் அவங்க அதுக்காக கொஞ்சம் கூட ஃபீல் பண்றதே இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் அமைப்புகளை கொடுத்துருது. அதனால கொஞ்சம் ராகுதசை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்துல இந்த தம்பி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பீரியடுங்க இது. அதனால கவனமா இருக்கணும். அதாவது இவ்வளவு க்ளோஸான இணைவு 2 விஷயங்களை பண்ணுது. ஒன்னா பெண்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லயே வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம கம்ப்ளீட்டா விலகி இருக்கிற மாதிரி பண்ணுது. இன்னொன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட இல்லாம மோர் தேன் ஒன் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் கொடுக்குதுங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பீரியட் தான் இது. காதல் திருமணமா, அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு சுக்கிரனோட வீட்டுல சுக்கிரனோட இணைவுல ரொம்ப க்ளோஸா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இது காதல் திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான். அந்த மாதிரி தான் இருக்குங்க. 7ஆம் அதிபதி 5க்கு போறாரு அப்படிங்கிறதும், ராசிக்கு 7ஐயும் பாத்தீங்கன்னா குரு அவரோட வீட்டை அவரே பாக்குறாரு. ஸோ ராசிக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அந்த மாதிரி தான் சொல்லணுங்க. ராசிக்கு 7ஆம் இடம் ரொம்ப அருமையா இருக்கு, லக்னத்துக்கு 7ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் ஆன்கோயிங் தசை அப்படிங்கிறது வந்து என்னதான் ராஜயோக ஜாதக அமைப்பாக இருந்தாலும்
தசைகள் தான் வாழ்க்கை இன்சிடென்ட்ஸ் சம்பவங்களை முடிவு பண்றது அப்படிங்கிறதுனால இந்த ராகு தசை அப்படிங்கிறது ஜாதகர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பார்த்து ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான். எஸ்பெஷலி குறிப்பா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வேலை படிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் ஸ்கூல் லெவல் படிப்பெல்லாம் ஓகே, அதை விட்டுறலாங்க. 4ஆம் இடத்த குரு பாக்குறாங்க, 4ஆம் இடம் வளருங்க. ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் அது ரிலேட்டடா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் MBA கூட பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா முதல்நிலை சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாவே குரு அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் வலுவா இருந்து 10 2ஆம் இடங்களோட சம்மந்தப்படும் போது ஃபினான்ஸ், பேங்கிங், டீச்சிங் இது சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகளை கொடுத்துட்றாரு. கூடவே அடுத்து 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் நல்லா இருக்காருங்க, சுக்கிரனோட இணைவுல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால MBA படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க அது. ஸோ ஜாதகர் பொறுத்த வரைக்கும் பேங்கிங், ஃபினான்ஸு, டீச்சிங் இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகள்ல இருக்கிறது ஜாதகருக்கு நல்லா இருக்குங்க. தொழில் வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதுங்க சார். 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு அப்படிங்கிறதுனால ஏன்னா 10ஆம் அதிபதியும் 6 பாக்குறாரு, 6ஆம் அதிபதி தன் வீட்டை தானே பாக்குற அமைப்புல இருக்கிறாரு. ஸோ வேலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு இந்த ராகு தசையில சுக்கிரனோட வீட்டுல சுக்கிரனோட ரொம்ப நெருங்கி இணைவுல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கேர்ஃபுல்லா. ஏன்னா நவாம்சத்திலயும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகுவோட இணைவுல தான் இருக்கிறாருங்க. அதுவும் சனியோட வீட்டுல ராகுவோட இணைவுல இருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் கொஞ்சம் நமக்கு, ஏன்னா சேம் டிகிரி அப்படிங்கிறப்ப நவாம்சத்துலயும் அங்கேயேதான் வருவார் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் நம்மள என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயப்பட வைக்குது. பெண்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்க, அது மட்டும்தான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. பாலசுப்ரமணியம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் வேற கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோங்க. சார் வாய்ஸ் கேட்கலீங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. கல்வியில தடை வரும்னு சொல்லுங்க, இது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு, அறிவிச்சு இருக்காரு. சரிங்க. ரெண்டாவது அவர் வந்து தொழில் நல்லா அனுபவிச்சு, அவர் வந்து மாஸ்டர் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மியூசிக் ஸ்கூல்ல போய் வந்து டீச்சிங் பண்றாரு. நல்லது நல்லதுங்க சார், நல்லதுங்க. அவரே வருமானத்துக்கு அவரு படிச்சுக்கிறாரு, அவரே சம்பாதிச்சுக்காரு. பட் இந்த அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, பட் அதுல ஆர்வத்தை காட்டல. அவர் கம்ப்யூட்டர் இருக்கு வேணா, நான் டீச்சிங் லைன்ல போறேன், மியூசிக் மாஸ்டரா போறேன்றாரு. ஓகேங்க ஓகேங்க. அதுதான் இப்ப எனக்கு சொன்னது. ரெண்டாவது கல்வியை விட்டுட்டு வரணும்னு பயமா இருக்காது. ஒரு டிகிரி வாங்கிப்பான்னு சொல்றான், இந்த டிகிரி பண்ணா சும்மா இருக்கும், நான் டிகிரி படிச்சு அந்த டயத்துக்கு நான் வேற ஏதாவது பண்றேன். ரெண்டாவது காதல் பண்ணுவாரா, காதல் மேரேஜ் வருமா, இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. பட் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இப்படி இருக்கும், டவுட்டா இருக்கு. நம்ம அது என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல பார்த்து இருந்துக்கிறது நல்லதுங்க சார். அதுதான் பார்த்துட்டு சொல்லுங்க. மற்றபடி டீச்சிங் ஃபீல்டு அதுதான், அதுலதான் அவர் இருப்பாருங்க. ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் ராகு தசை 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது, சுக்கிரனோட இணைவுல இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாதகரை அதிகமா டிராவல் பண்ண வைக்குங்க. வெளியூர் அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணுங்க. வெளியூர் தான் இருக்காரு, சென்னையில இருக்காரு, விழுப்புரம் சென்னையில இருக்காரு. பட் அவரே நிறைய ஏர்ன் பண்ணிருக்காரு. அவரே டீச்சிங் எடுத்து அவரே சொந்தமா நிறைய மெஷினேஷன் வாங்கிட்டாரு, எக்யூப்மெண்ட், காரு, லேப்டாப்பு, போன் எல்லாமே நல்லா கிடையாது. 3 லட்சம் 4 லட்சம் அவரே அந்த 2 இயர்ஸ் சம்பாதிச்சிட்டாரு. பண்ணிடுவாரு சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ராகுதசை வருமானத்துக்குலாம் ஒன்றும் குறையில்லைங்க, நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க. அதாவது சுக்கிரனோட சேம் டிகிரியில் இணைவு இல்லைங்க. சுக்கிரனோடைய சுகபோகமான வாழ்க்கையை அவர் கொடுக்கணும்னா சம்பாதிச்சாதானே நம்ம அப்படி வாழ முடியுங்க, அதெல்லாம் வந்துருங்க. தயாருக்கு தான் உடல் பாதிக்குது, அதான் பாதிக்குமா, என்ன பண்ணணும், தந்தைக்கு எதை பாதிக்குமா? உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வலுவா இருக்குதுங்க. உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இவரே கொஞ்சம் டயட்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாருனாலே போதும். கொஞ்சம் குண்டா இருப்பாருங்களா? தாயாருக்கு தாயாருக்கு தான் உடல்நிலை பாதிக்குது. தாயாருக்கு உடல்நிலை ஏன்னா நான் 4ஆம் அதிபதி இப்போ வக்கரமாய் இருக்கிறார் இல்லைங்க. நவம்பர் 2015க்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிப்பாருங்க.
அதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ 4ஆம் அதிபதி செவ்வாயோட இணைவுங்க. மார்ச் 2025 வரைக்குமே கும்பத்துல இருக்கிற வரைக்கும் இவர் ஜனன காலத்துல செவ்வாய் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காருல்லங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிருங்க. என்ன இருந்தாலும் இவரோட ஜாதகத்தை வச்சு அம்மாக்கு கரெக்டா சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இப்ப 4ஆம் அதிபதியை நம்ம பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 5ல இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனன காலத்துல அங்க செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ அது அம்மாவை பாதிக்கதான் செய்யுங்க. அது மார்ச் 2025க்கு அப்புறம் அம்மாவுக்கு பெட்டராக ஆரம்பிக்குங்க. ஓகே எல்லாம் அருமையா சொன்னாங்க, ரொம்ப நன்றி. பட் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? நல்லா இருப்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க சார். பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த தசை என்ன நடத்தணுமோ அதுதானே நடத்துங்க. மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. கவலைப்பட வேண்டாங்க. அதெல்லாம் ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா ஒரு நல்ல வாழ்க்கையை ராகு கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? இல்ல அருமையா சொன்னாங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப சந்தோஷம் உங்க ஜாதகம் கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.